ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். குரூப் டி பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுல கரண்ட் அஃபேர்ல இருந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ப இந்த கரண்ட் அஃபேர் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் என் கையில இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏபிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த ஜென் நம்பர் 8 2024 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் கொஸ்டினை நல்லா படிச்சிருங்க. மொத்தம் 101 ஷிஃப்ட் வந்து நடந்திருக்கு. சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டையும் படிக்கும்போது 2500 கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கு கவர் ஆகும். இந்த 101 ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிவிஷன் பேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த 101 ஷிஃப்ட்ல இப்போ சயின்ஸ் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் 4 ஷிஃப்ட், அதாவது ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் படிக்கிற மாதிரி உங்களுக்கு பிளான் வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு 20 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா குரூப் டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 3ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளே 2500 கொஸ்டின் படிக்கணும்னா ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட் முடிச்சாதான் 100 கொஸ்டின் முடிச்சாதான் படிக்க முடியும். அதனால காலையில இந்த 100 கொஸ்டின் படிக்கிற மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருவோம். ஈவினிங் இதுக்கான டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங்ல 10 ஷிஃப்ட் முடிச்சீங்கன்னா கூட அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இந்த ஃபைனல் ரிவிஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி குரூப் டிக்கு டெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஆல்ரெடி மே 2026ஓட டாப் 100 கரண்ட் அஃபேர் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய 200 கொஸ்டினுக்கு மேல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேருக்கு அட்லீஸ்ட் இந்த ஒன் லைனராவது நீங்க வந்து படிச்சுட்டு போங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா டீடைல்டான கரண்ட் அஃபேர் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பார்த்துட்டோம். இப்போ இந்த ரிவிஷன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் கண்ட்ரி ஓன் த தாமஸ் கப் 2026 டைட்டில் இன் பேட்மிண்டன்? இறகு பந்தாட்டத்துல 2026ஆம் ஆண்டுக்கான தாமஸ் கோப்பையை வென்ற நாடு எது அப்படின்னா சீனா. ரீசன்ட்லி ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் இந்தியாஸ் நியூ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்? இந்தியாவின் புதிய முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா என்எஸ் ராஜசுப்ரமணி. Who has been appointed as the chairperson of the AOC? AOC அமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ராமச்சந்திர ஹுடார். According to recent NCRB data, which Indian city recorded highest suicide rate among major Indian cities? NCRB யோட டேட்டா படி அதிக தற்கொலை விகிதம் கொண்ட இந்திய நகரம் எது அப்படின்னா பெங்களூர். Which countries athletes had all IOC restrictions lifted ahead of the Los Angeles 2028 Olympics while Russia remained suspended? எந்த நாட்டு வீரர்கள் மீதான ஐஓசி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெலாரஸ். ஓகேவா? Which Indian chess player recently earned the prestigious international master title after strong performance in Europe? சமீபத்துல இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டம் வென்ற இந்திய சதுரங்க வீரர் யார் அப்படின்னா அபார் சாக்சனா. ஓகே, இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ்ல கொடுத்துருக்கோம். இப்போ கடைசி 20 டேஸ் இருக்கிறதுனால லாஸ்ட் 8 மந்த்ஸோடது கம்ப்ளீட் பண்ணணும். அதனால நம்ம ஒன் லைனர் மட்டும் டெய்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். When is World Ovarian Cancer Day observed every year? கருப்பை புற்றுநோய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 8. When is World தலாசீமியா டே அப்சர்வ்ட் எவ்ரி இயர்? 8 மே. ஓகேவா? உலக தலாசீமியா தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 8. பீச் இந்தியன் சிட்டி வில் ஹோஸ்ட் த பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இன் ஜூன் 2026 அண்டர் இந்தியாஸ் பிரிக்ஸ் பிரசிடென்சி. இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமையின் கீழ் ஜூன் 2026 பிரிக்ஸ் வேளாண் அமைச்சர்கள் கூட்டத்தை நடத்த உள்ள இந்திய நகரம் எதுனா இந்தூர், மத்திய பிரதேஷ். ஓகே,
TARA is India's first indigenous glide weapon, TARA. ஓகேவா? glide weapon system designed and developed by which institution? இந்தியாவின் முதல் உள்நாட்டு கிளைட் ஆயுத அமைப்பான தாரா, அதாவது TARA எந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். Under the new labor codes, free annual health checkup in India will be provided to workers above which age? புதிய தொழிலாளர் சட்டங்களின் கீழ் இந்தியாவில் எந்த வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இலவச வருடாந்திர மருத்துவ பரிசோதனைகள் வழங்கப்படும் அப்படின்னா 40 வயசு. ஓகேவா? 40 வயசுக்கு மேல. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் ப்ரப்போஸ்டு கிராண்டிங் anthem லைக் லீகல் ஸ்டேட்டஸ் டு விச் நேஷனல் சாங் ஆன் இட்ஸ் 150th anniversary? இந்திய அரசு அதோட 150வது ஆண்டு விழாவில் எந்த தேசிய பாடலுக்கு தேசிய கீதம் போன்ற ஒரு அந்தஸ்தை முன்மொழிந்துள்ளது அப்படின்னா வந்தே மாதரம். ஆபரேஷன் சிந்தூர் வாஸ் லான்ச்டு பை இந்தியா இன் ரெஸ்பான்ஸ் டு விச் டெரர் அட்டாக்? எந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டது அப்படின்னா பகல்காம் டெரர் அட்டாக். ஓகேவா? உல்சூர் லேக் இது வந்து எங்க இருக்கு? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட உல்சூர் லேக் ஆர் அல்சூர் ஏரி எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூர்ல இருக்கு. Which city will host India's first international ophthalmology ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் இன் 2026? 2026ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதல் சர்வதேச கண் மருத்துவ ஆராய்ச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா புதுடில்லியில. அடுத்த கொஸ்டின். குல்ஜித் கவுர் மர்காஸ் recently became the first Indian woman to be elected as fellow of which prestigious scientific society? பேராசிரியர் குல்ஜித் கவுர் மர்காஸ் சமீபத்துல எந்த மதிப்புமிக்க அறிவியல் சங்கத்தோட உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா எதோடது? விண்கல் சங்கம். ஓகே. US recently proposed increasing minimum wages for workers under which visa program? அமெரிக்கா சமீபத்துல எந்த விசா திட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த முன்மொழிந்துள்ளது? சோ எந்த விசா அப்படின்னா H1B விசா. Recently, who was unanimously elected as the first chairman of Sardar Patel Cooperative Dairy Federation? சர்தார் பட்டேல் கூட்டுறவு பால் கூட்டமைப்போட முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜெயந்த் மேத்தா. இந்தியா போஸ்ட் ரீசன்ட்லி லான்ச்டு டிஜிபின். ஓகேவா? இது எக்ஸாம்ல கேட்பாங்க. டிஜிபின் யார் லான்ச் பண்ணிருக்காங்கன்னு. விச் இஸ் பிரைமர்லி ரிலேட்டட் டு. இந்தியா போஸ்ட் சமீபத்துல அறிமுகப்படுத்திய டிஜிபின்ங்கிறது எதோடு தொடர்புடையது அப்படின்னா புவி குறியீட்டு டிஜிட்டல் முகவரி அமைப்பு, ஜியோ கோடட் டிஜிட்டல் அட்ரஸ் சிஸ்டம். Who won the Archibald Prize 2026 for a portrait of பிட்ஜான் ஜட்ஜரா எல்டர் இலுவாந்தி கென்? பிட்ஜான் ஜட்ஜரா மூத்தவர் இலுவந்தி கென்னோட உருவப்படத்திற்காக 2026ஆம் ஆண்டின் ஆர்ச்சிபால்ட் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னா ரிச்சர்ட் லிவர். ரோட் ரேடார் இனிஷியேட்டிவ் லான்ச்ட் இன் டெல்லி இஸ் பிரைமர்லி எய்ம்ட் அட். டெல்லியில தொடங்கப்பட்ட ரோட் ரேடார் முன்முயற்சி முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டது அப்படின்னா ட்ராக்கிங் சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாட்டை கண்காணித்தல். பீகார்ஸ் ஒன் டைம் டிராபிக் செல்லான் செட்டில்மெண்ட் ஸ்கீம் 2026 provides relief for. பீகாரோட ஒரு முறை போக்குவரத்து செல்லான் தீர்வு திட்டம் எதற்கு நிவாரணம் வழங்குகிறது அப்படின்னா நிலுவையில் உள்ள போக்குவரத்து செல்லான்களுக்கு. ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் recently studied which rocky exoplanet known for having no substantial atmosphere? கணிசமான வளிமண்டலம் இல்லாத பாறை எக்ஸோ பிளானட் என அறியப்படும் எந்த கோளை ஜேம்ஸ் வெப்ப விண்வெளி தொலைநோக்கி சமீபத்தில் ஆய்வு செய்தது? சோ எது அப்படின்னா LHS 3844b. Which state recently emerged as the top performing state in house completion under Pradhan Mantri Awas Yojana under 2.0? ஓகேவா? பிரதன் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் மூலமாக. ஆவாஸ் அப்படின்னா வீடுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ இது தெரியும், நம்ம ஊர்ல பிரதன் மந்திரி ஆவாஸ் திட்டத்தின் மூலமாக நமக்கு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மானியம் கொடுத்து வீடு கட்டுவாங்க இல்லையா? வீடுகளை கட்டி முடிப்பதில் சமீபத்துல மிகச்சிறந்த செயல்திறன் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா ஒடிஷா. Which state recently achieved a zero primary school dropout rate under the உல்லாஸ் அண்ட் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்? உல்லாஸ் மற்றும் கல்வி முயற்சிகளின் கீழ் சமீபத்துல ஆரம்ப பள்ளி இடைநிற்றல் விகிதம் வந்து 0% அப்படின்னு சாதனை படைத்த மாநிலம் எது அப்படின்னா ஜார்க்கண்ட். இந்த உல்லாஸோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி. இதுதான் இதோட எக்ஸ்பான்ஷன். IIT மெட்ராஸ் ரீசன்ட்லி லான்ச் இஸ் ஃபர்ஸ்ட் US டீப் டெக் ரிசர்ச் ஹப் இன் விச் சிட்டி ஆஃப் கலிபோர்னியா?
ஐஐடி மெட்ராஸ் சமீபத்துல கலிபோர்னியாவோட எந்த நகரத்துல தனது முதல் அமெரிக்க டீப் டெக் ஆராய்ச்சி மையத்தை தொடங்கி இருக்காங்க அப்படின்னா மென்லோ பார்க்ல. Who was recently appointed as the next chief of the naval staff? இந்தியாவின் அடுத்த கடற்படை தளபதி யாரு? இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்பாங்க. யாரு அப்படின்னா வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். What is the main objective of the Annapurna Bandar scheme announced in West Bengal? எக்ஸாம்ல கேட்பாங்க. அன்னபூர்ணா பந்தர் ஸ்கீம் வந்து எந்த மாநிலத்துல தொடங்கி இருக்காங்கன்னு. எங்கன்னா வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்துல அறிவிக்கப்பட்ட அன்னபூர்ணா பந்தர் ஸ்கீமோட திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு மாதாந்திர நிதியுதவி வழங்குதல், கிவிங் மந்த்லி பினான்சியல் அசிஸ்டன்ஸ் டு விமன். ஓகேவா? ஓகே, அடுத்து CHAT initiative launched jointly by Indian Council of Medical Research and Indian Council of Agricultural Research mainly focuses on which area? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் சேர்ந்து தொடங்கிய சேஹாத் முன்முயற்சி எந்த பகுதியில் கவனம் செலுத்துகிறது? எதுல அப்படின்னா வேளாண்மையை ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்துடன் இணைத்தல். ஓகே. Which organization convened the National Conference on Laboratory Animal Welfare Policies and Best Practices in New Delhi? புதுடில்லியில ஆய்வக விலங்கு நலன் கொள்கைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் என்ற தேசிய மாநாட்டை கூட்டிய அமைப்பு எது அப்படின்னா என்னது? CCSEC. ஓகேவா? கமிட்டி ஃபார் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ். ஓகே. சோ விலங்குகள் மீதான சோதனையை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான குழு CCSEA. Who has been newly appointed as the chairman and managing director of Steel Authority of India? இதுவும் எக்ஸாம்ல கேட்பாங்க. நியூ அப்பாயின்மெண்ட்ல ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட புதிய தலைவர் மற்றும் இயக்குனர் யாரு அப்படின்னா அசோக் குமார் பாண்டா. சயின்டிஸ்ட் ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் எ பாசிபிள் என்ன பிளானட்? டுவார்ஃப் கேலக்சி ஹிடன் இன்சைட் விச் கேலக்சி? விஞ்ஞானிகள் சமீபத்துல எந்த விண்மீன் மண்டலத்திற்குள் மறைந்திருக்கும் ஒரு குள்ள விண்மீன் மண்டலத்தை கண்டுபிடித்தனர். எதுலன்னா பால்வெளி, மில்கி வே கேலக்சி. பால்வெளி மண்டலத்துல பாத்தீங்கன்னா ஒரு டுவார்ஃப் கேலக்சி. ஓகேவா? சோ அதாவது குள்ள கேலக்சி வந்து அதுக்குள்ள இருக்கு. ஓகே. India recently hosted ISO TC20 by SC14 meetings related to which sector? இந்தியா சமீபத்துல எந்த துறை சார்ந்த ISO TC20 by SC14 கூட்டங்களை நடத்தியது அப்படின்னா விண்வெளி அமைப்புகள் மற்றும் செயல்பாடுகள், ஸ்பேஸ் சிஸ்டம் அண்ட் ஆபரேஷன்ஸ். வாட் டஸ் KAMS stand for in the Kartvya Comms Attendance Application launched in Karnataka? ஓகேவா? சோ இதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. கர்நாடகா அட்வான்ஸ்ட் அட்டெண்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். கர்நாடகாவுல தொடங்கப்பட்ட இந்த காம்ஸ் இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா கர்நாடகா மேம்பட்ட வருகை மேலாண்மை அமைப்பு. வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் யுனைடெட் நேஷன் ஹியூமன் செட்டில்மெண்ட் ப்ரோக்ராம்? ஐக்கிய நாடுகளின் மனித குடியேற்ற திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் அர்பன் டெவலப்மெண்ட், நிலையான நகர்ப்புற மேம்பாடு. Jute crop information system has been implemented in collaboration with ISRO and which organization? சணல் பயிர் தகவல் அமைப்பு இஸ்ரோ மற்றும் எந்த அமைப்புடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஜூட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. Which city will host the 4th India Africa Forum Summit 2026? 2026ல 4வது இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாட்டை நடத்த உள்ள நகரம் எது அப்படின்னா டெல்லி. What is the main objective of the One Case One Data Initiative launched by Supreme Court? இந்திய உச்சநீதிமன்றத்தால தொடங்கப்பட்ட ஒரு வழக்கு ஒரு தரவு முன்முயற்சியின் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நீதிமன்ற தரவுகளை ஒரு ஒருங்கிணைந்த டிஜிட்டல் அமைப்புல வைக்கிறது தான் என்னது ஒன் கேஸ் ஒன் டேட்டாவோட முக்கியமான நோக்கம். Which rural employment scheme will be replaced by the new BBGRAM-G Act from July 1, 2026? ஜூலை 1, 2026 முதல் புதிய BBGRAM-G சட்டத்தால் மாற்றப்பட உள்ள கிராமப்புற வேலைவாய்ப்பு அமைப்பு எது அப்படின்னா மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், MGNREGAன்னு சொல்லுவோம். ஓகேவா? நேஷனல் டெக்னாலஜி டே, தொழில்நுட்ப தினம் எப்போ அப்படின்னா மே 11. சிங்கப்பன் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் லான்ச்டு பை தமிழ்நாடு இஸ் மெயின்லி எய்ம்ட் அட். தமிழ்நாட்டால் தொடங்கப்பட்ட சிங்கப்பன் சிறப்பு அதிரடி படை முதன்மையாக எதை நோக்கமாக கொண்டது? பெண்களோட பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த குற்ற தடுப்பு காவல் முறையாகும். இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? சிங்கப்பன் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் எங்க கொண்டு வந்திருக்காங்க? நம்ம மாநிலத்துல. Who took oath as the CM of Assam for a second consecutive term in May 2026? மே 2026ல தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியை ஏற்றவர் யாரு அப்படின்னா
ஹைமந்தா பிஸ்வா இல்லனா ஹீமந்தா பிஸ்வா சர்மா. Which country is said to become the 26th member of the International Big Cat Alliance? சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணியோட 20வது உறுப்பினராக மாறியுள்ள நாடு எது அப்படின்னா சவுதி அரேபியா. Who is said to become the next chair of the US Federal Reserve after Jerome Powell? ஜீரோம் பவலுக்கு பிறகு அமெரிக்க பெடரல் ரிசர்வோட அடுத்த தலைவராக பொறுப்பேற்க உள்ளவர் யாரு அப்படின்னா கெவின் வார்ஷ். What is the total insurance coverage capacity of Bharat Maritime Insurance Pool launched by India in May 2026? மே 2026ல இந்தியாவால தொடங்கப்பட்ட பாரத் கடல்சார் காப்பீட்டு குழுமத்தோட மொத்த காப்பீட்டு திறன் எவ்வளவு அப்படின்னா 1.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர். Who has been appointed as the first female principal of St. Joseph College in its 145-year history? சென்ட் ஜோசப் கல்லூரியோட 145 ஆண்டுகால வரலாற்றுல முதல் பெண் முதல்வராக நியமிக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா சூசன் எலியாஸ். தோல்பட்டி வைல்ட் லைஃப் சாங்சுரி இஸ் லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? தோல்பட்டி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்துல இருக்குன்னா கேரளாவுல இருக்கு. What is the primary objective of சூசாகை chatbot launched by the Supreme Court of India? இந்திய உச்சநீதிமன்றம் சூசாகை சாட்பாட் தொடங்கியிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா நீதி மற்றும் நீதிமன்றம் தொடர்பான சேவைகளை எளிதாக என்ன பண்ணுது அணுக வழிவகுத்தல். இது ஒரு சாட்பாட். ஓகே, சோ என்ன பண்ணிக்கலாம், நீதிமன்றம் அது தொடர்பான சேவைகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபெசிலிட்டேட் ஈஸியர் அக்சஸ் டு ஜஸ்டிஸ் அண்ட் கோர்ட் ரிலேட்டிவ் சர்வீசஸ். Where was Confederation of Indian Industry Annual Summit 2026 held? இந்திய தொழில்துறை கூட்டமைப்போட உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடில்லியில நடந்துச்சு. அடுத்து Country Strategic Opportunities Program 26 to 33 was launched by India in partnership with which organization? நாட்டு உத்திபூர்வ வாய்ப்புகள் திட்டம் 2026 to 33 எந்த அமைப்புடன் இணைந்து இந்தியாவால் தொடங்கப்பட்டது அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் IFAD. India's first indigenous semi-high-speed rail project approved in May 2026 will connect which two places? மே 2026ல அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவோட முதல் உள்நாட்டு அதிவேக ரயில் திட்டம் எந்த இரண்டு இடங்களை இணைக்கும் அப்படின்னா அகமதாபாத் டு தொலைரா. Which crop has recently emerged as India's largest feedstock for ethanol production? இந்தியாவுல எத்தனால் தயாரிப்பிற்கு மிகப்பெரிய மூலப்பொருளாக சமீபத்தில் உருவெடுத்துள்ள பயிர் எது அப்படின்னா சோளம். மெய்ஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த் எப்போ? சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம் எப்போ அப்படின்னா மே 12. இன்டர்நேஷனல் நர்சஸ் டே சர்வதேச செவிலியர் தினம் எப்போ அப்படின்னாலும் மே 12 தான். ரீசன்ட்லி ஹூ அசியூம்ட் த ஆஃபீஸ் as பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி? சமீபத்துல இந்திய தொழில்துறை கூட்டமைப்போட தலைவராக பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னா ஆர் முகுந்தன். Till which date has India imposed an immediate ban on sugar exports in 2026? 2026 ஆண்டில் சர்க்கரை ஏற்றுமதிக்கு இந்தியா எந்த தேதி வரை தடையை விதித்துள்ளது அப்படின்னா 30 செப்டம்பர் 2026 வரைக்கும். What is the name of India's first orbital data center satellite being developed by Pixel and Sarvam AI? பிக்சல் மற்றும் சர்வம் AI இணைந்து உருவாக்கி வரும் இந்தியாவின் முதல் சுற்றுப்பாதை தரவு மைய செயற்கைக்கோளோட பெயர் என்ன அப்படின்னா பாத் ஃபைண்டர். What is the total financial outlay approved by the Union Cabinet for the Coal Gasification Promotion Scheme 2026? 2026 ஆண்டில் நிலக்கரி வாயுவாக்கல் ஊக்குவிப்பு திட்டத்திற்காக மத்திய அமைச்சரவையால் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அப்படின்னா 37,500 கோடி. Which city hosted the first ever Regional Cooperative Reform Conference in Mizoram under the vision of ஷாக்கர் சி சம்ரிதி என்ற தொலைநோக்கு பார்வையின் கீழ் மிசோரம் மாநிலத்துல முதன்முறையாக பிராந்திய கூட்டுறவு சீர்திருத்த மாநாட்டை நடத்திய நகரம் எது அப்படின்னா ஐஸ்வால். Who has been appointed as the next ambassador of India to the Sultanate of Oman in May 2026? மே 2026ல ஓமன் சுல்தானகத்துக்கு ஓமனுக்கு இந்தியாவோட தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பிரசாந்த் பீசே. Which franchise is the European T20 Premier League has been acquired by former Indian cricketer ராகுல் டிராவிட்? ஐரோப்பிய T20 பிரீமியர் லீக்கில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட்டால் வாங்கப்பட்ட உரிமம் எது அப்படின்னா டப்ளின் கார்டியன்ஸ். Who has been appointed as the new chief minister of Kerala? கேரளாவின் புதிய முதலமைச்சர் யாரு அப்படின்னா VT சதீஷன். ஓகே, விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? இது எல்லாமே ரீசெண்டா உள்ள நியூஸ் தான். ஓகேவா, ரீசெண்டா உள்ள அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க.
Which state government recently revoked the 2022 order that had effectively banned hijabs in educational institutions? கல்வி நிறுவனங்கள்ல ஹிஜாப் அணிஞ்சிட்டு போறதுக்கு ஆம், விதிக்கப்பட்டிருந்த தடையை சமீபத்துல எந்த மாநிலம் வந்து ரத்து செய்தது அப்படின்னா கர்நாடகா. ஓகே. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு பிளாக் லெவல் மான்சூன் ஃபோர்காஸ்டிங் சிஸ்டம் வாஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன்? யாரு? இந்தியாவோட முதலாவது செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கக்கூடிய வட்டார அளவிலான பருவமழை முன்கணிப்பு அமைப்பை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை. The report titled India's Nuclear Energy Vision Strategic Pathways for SMR Deployment was released by which organization? இந்தியாவின் அணுசக்தி தொலைநோக்கு பயன்பாட்டிற்கான உத்திபூர்வ வழிகள் என்ற தலைப்பிலான அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா தி எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூட். அடுத்து பாருங்க, அகலிகா ஐலாண்ட்ஸ் ரீசன்ட்லி சீன் இன் நியூஸ் பிலாங் டு விச் கண்ட்ரி? அகலிகா ஐலாண்ட் வந்து எந்த கண்ட்ரில இருக்கு? இந்திய பெருங்கடலில் தங்கள் உத்திபூர்வ முக்கியத்துவத்திற்காக சமீபத்துல இடம்பெற்ற அகலேகா or அகலிகா, ஓகே, இந்த தீவுகள் வந்து எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா மொரீஷியஸ்ல இருக்கு. உங்களுக்கு இதை ஸ்டாட்டிக் ஜிகே மாதிரி கேட்கலாம். அகலேகா தீவுகள் எங்க இருக்குன்னு கேட்கலாம். மொரீஷியஸ்ல இருக்கு. Which state cabinet recently approved the draft Uniform Civil Code Bill May 2026? மே 2026 பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்த மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். பின்சார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? பின்சர் வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. India's first hydrogen powered shuttle bus service has been launched in which area of New Delhi? இந்தியாவின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கக்கூடிய ஷட்டில் பேருந்து சேவை புதுடில்லியோட எந்த பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னா சென்ட்ரல் விஸ்டால. அக்கார்டிங் டு ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026 இந்தியாவோட ரேங்க் என்ன? ஓகேவா, ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் என்ன? பாஸ்போர்ட் குறியீடு 2026 படி இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னா 78வது இடத்துல இருக்கும். The Lion Species Spotlight Program was launched at Sasan Gir as a pre-event to which upcoming summit? சாசான் கிரில் தொடங்கப்பட்ட சிங்கம் இன சிறப்பு திட்டம் வரவிருக்கும் எந்த உச்சி மாநாட்டிற்கான ஒரு ஆரம்ப நிகழ்வு அப்படின்னா சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணி IBCA உச்சி மாநாடு, இன்டர்நேஷனல் பிக் கேட் அலியன்ஸ் சமிட் 2026. India has assumed the chairmanship of which international body for the period 2026 to 2028 related to IT security standards? தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு தரநிலைகள் தொடர்பாக 2026 to 28 காலப்பகுதிக்கு எந்த சர்வதேச அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் கிரைட்டீரியா டெவலப்மெண்ட் போர்டு, பொதுவான அளவுகோல் மேம்பாட்டு வாரியம். நேஷனல் ஃப்ளூரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் 2026 presented by திரௌபதி முர்மு on the occasion of which day? அதாவது தேசிய ஃப்ளூரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகள் 2026 எந்த தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்பட்டது? சர்வதேச செவிலியர் தினத்துக்காக. When is the International Day of Families observed? ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச குடும்ப தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 15. What is the theme of Mental Health Awareness Week? மனநல விழிப்புணர்வு வாரம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னா ஆக்ஷன். ஸோ மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீக் வந்து 10 May to 16 May, இதுதான் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீக்கு. ஸோ இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் வந்து ஆக்ஷன், செயல். The Mahe Topco Raldo Irrigational Canal, inaugurated by Vinay Kumar Saxena in Ladakh, is located at an altitude of approximately. லடாக்ல வினய் குமார் சாக்சனாவால் திறந்து வைக்கப்பட்ட மாஹே தோக்போ ரால்டோ பாசன கால்வாய் எவ்வளவு அடி உயரத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா 14,000 அடிகள். Who was elected as the president of the South Asian Weightlifting Federation? மே 2026 தெற்காசியா பளுதூக்குதல் கூட்டமைப்போட தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சக்தேவ் யாதவ். India's first satellite tagged Ganges soft shell turtle was released in which national park? செயற்கைக்கோள் குறியீடு பொருத்தப்பட்ட இந்தியாவோட முதல் கங்கை மென் ஓட் ஆமை எந்த தேசிய பூங்காவுல விடப்பட்டது அப்படின்னா காசிரங்கா தேசிய பூங்கா. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சோ இது எந்த ஸ்டேட்ல இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Who was elected as the Speaker of the 18th West Bengal Legislative Assembly in May 2026? மே 2026 18வது மேற்கு வங்க சட்டமன்றத்தோட சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ரதீந்திர போஸ். லேக் தாஹோ that was recently seen in news is located in which country? சமீபத்துல செய்திகளில் காணப்பட்ட ஏரி தாஹோ எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னா அமெரிக்கால இருக்கு.
Which tiger reserve has been selected for establishing India's first human elephant conflict research center? மனித யானை மோதல் குறித்த இந்தியாவின் முதல் ஆராய்ச்சி மையத்தை அமைப்பதற்கு எந்த புலிகள் காப்பகம் வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது? எது அப்படின்னா பலமு டைகர் ரிசர்வ். இந்த பலமு டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். Who became the first person to climb Mount Everest for a record 32nd time in May 2026? மே 2026ல 32வது முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்த முதல் நபர் யார் அப்படின்னா காமி ரீடா ஷெர்பா. Which organization led the Indian Space Tech delegation to the space meetings Venet 2026 in Italy? இத்தாலியில நடந்த விண்வெளி கூட்டங்கள் வெனட் 2026 நிகழ்விற்கு இந்திய விண்வெளி தொழில்நுட்ப குழுவை வழிநடத்திய அமைப்பு எது? எது அப்படின்னா இன்ஸ்பேஸ். அடுத்து பாருங்க. யூப்பரேட்ஸ் ரிவர் that was recently seen in news originates in which region? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட யூப்பரேட்டிஸ் நதி எந்த பகுதியிலிருந்து உருவாகிறது அப்படின்னா அர்மேனியன் மலைப்பகுதிகள்ல இருந்து. Which aircraft become the first made in India Airbus C295 ready for flight testing in 2026? 2026 ஆண்டில் விமான சோதனைக்கு தயாரான இந்தியாவின் முதல் மேட் இன் இந்தியா ஏர்பஸ் C295 விமானம் எது? எது அப்படின்னா ஏர்பஸ் C295. அந்த விமானத்தோட நேம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுல தயாரிக்கப்பட்ட அந்த விமானம் ஏர்பஸ் C295. சிக்கிம் became the 22nd state of India in which year? சிக்கிம் எந்த வருஷம் வந்து இந்தியாவோட 22வது மாநிலமாக மாறியது அப்படின்னா 1975ல. அடுத்த கொஸ்டின். What is the name of the scheme that allows duty-free import of inputs used in production of export goods? ஏற்றுமதி பொருட்களின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களை வரியின்றி இறக்குமதி செய்ய அனுமதிக்கக்கூடிய திட்டத்தோட நேம் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம். Which union minister is said to launch the book Apnapan, sharing personal insights on Prime Minister Narendra Modi? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பத்தின தனிப்பட்ட பார்வைகளை பகிர்ந்து கொள்ளும் அப்னப்பன் அங்க கூடிய புத்தகத்தை வெளியிட உள்ள மத்திய அமைச்சர் யார் அப்படின்னா சிவராஜ் சிங் சவுகான். அடுத்து பாருங்க. ரக்ஷம் சித்துக்கல் வைல்ட் லைஃப் சாங்சுரி லொகேட்டட் இன் விச் ஸ்டேட்? ரக்ஷம் சித்துக்குல் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேசத்துல. ப்ராஜெக்ட் கருட் that was recently seen in news associated with which sector? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட ப்ராஜெக்ட் கருட் வந்து எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. Which state launched 189.79 crore ginger mission to boost ginger production and export? எந்த மாநிலத்துல இஞ்சி உற்பத்தி மற்றும் அதோட ஏற்றுமதி அதிகரிக்க 189.79 கோடி மதிப்பிலான இஞ்சி திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா மிசோரத்துல. India's first small and medium enterprises commercial semiconductor chip production unit has been established in which state? இந்தியாவில் முதல் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வணிக ரீதியிலான செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி எந்த மாநிலத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல. டெல்லி கவர்மெண்ட் announced collateral free loans up to how much for women led startup? டெல்லி அரசு பெண்களால் வழிநடத்தப்படக்கூடிய அந்த ஸ்டார்ட் அப்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் கடன்களை அறிவித்துள்ளது. ஸோ எவ்வளவு அப்படின்னா 10 கோடி ரூபாய் வரைக்கும். அதாவது எந்த ஒரு இதுவுமே வைக்க வேண்டாம். ஓகே, கடன் வாங்குறதுக்கு எந்த ஒரு பொருளுமே அசட்டா இருக்கட்டும் ஜுவல்ஸா இருக்கட்டும் எதுவுமே காட்ட வேண்டாம். ஸோ 10 கோடி வரைக்கும் பெண்களுக்கான ஸ்டார்ட் அப்புக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகே. Which organization declared Ebola outbreak in Congo and Uganda as a public health emergency of international concern? ஓகேவா? ஸோ இந்த காங்கோ உகந்தா, ஓகேவா? ஸோ உகந்தா இருக்கு இல்லையா? ஸோ இதோட கேபிட்டல் எல்லாமே படிச்சுக்கோங்க. மேபி ஸ்டாட்டிக் ஜிகேவாவும் கேட்கலாம். காங்கோ மற்றும் உகண்டாவுல ஏற்பட்ட எபோலா பரவலை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலையாக அறிவித்த அமைப்பு எது அப்படின்னா உலக சுகாதார அமைப்புன்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. Which European country returned the historic Chola copper plates to India in 2026? 2026ல வரலாற்று சிறப்புமிக்க சோழர் கால செப்பு பட்டயங்களை இந்தியாவுக்கு திருப்பி அளித்த நாடு எது அப்படின்னா நெதர்லாந்து. What is the name of India's first autonomous compact aircraft which is being produced in Portugal? போர்ச்சுகல்ல தயாரிக்கப்பட்டு வரும் இந்தியாவின் முதல் தன்னாட்சி போர் விமானத்தோட பெயர் என்ன அப்படின்னா கால பைரவா. ஓகே, கால் பைரவ். India's first proposed bullet train design recently unveiled by Indian Railways is associated with which corridor? இந்திய ரயில்வேயால சமீபத்துல வெளியிடப்பட்ட முதல் அதிவேக புல்லட் ரயில் வடிவமைப்பு எந்த வழித்தடத்துடன் தொடர்புடையது அப்படின்னா மும்பை டு அகமதாபாத் ரயில் வழித்தடம்.
Prime Minister Modi was conferred with the Grand Cross of the Royal Norwegian Order of Merit by which country? எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. யாருக்கு இந்த அவார்டை கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு. யாரு கொடுத்தாங்க அப்படின்னா நார்வே. ஓகே, பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட்ங்க கூடிய விருதை வழங்கிய நாடு எது அப்படின்னா நார்வே. வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே. ஒவ்வொரு ஆண்டும் உலக எய்ட்ஸ் தடுப்பூசி தினம் எந்த தேதியில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 18. இன்டர்நேஷனல் மியூசியம் டே, சர்வதேச அருங்காட்சியக தினம் வந்து மே 18. Who has recently taken charge as the CEO of the UIDAI, Unique Identification Development Authority of India? இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தோட புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றவர் யாரு அப்படின்னா சௌரவ் விஜய். Vaibhav Suryavanshi recently created IPL history by becoming the Indian batter with the highest number of sixes in a single IPL season. How many sixes did he hit? ஒரு ஐபிஎல் சீசன்ல அதிக சிக்ஸர் அடித்த இந்திய பேட்ஸ்மேன் என்ற வரலாற்று சாதனையை சமீபத்தில் படைத்த வைபவ் சூரியவன்ஷி அடித்த மொத்த சிக்ஸ் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 43. ஓகே. Former Uttarakhand CM BC Ganduri, who recently passed away, belonged to which political party? சமீபத்துல காலமான உத்தரகாண்டோட முன்னாள் முதல்வர் பிசி கந்தூரி எந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா பிஜேபி. ஓகேவா. Union Home Minister Amit Shah recently chaired 26th Central Zonal Council meeting in which city of Chhattisgarh? மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சமீபத்துல சத்தீஸ்கரோட எந்த நகரத்துல 26வது மத்திய மண்டல குழு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார் அப்படின்னா ஜெகதல்பூர். Eastern Regional Agriculture Conference 2026 was organized in which city? கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு எந்த நகரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா புவனேஸ்வர்ல. மில்லியன் மைன்ஸ் டெக் பார்க் was inaugurated in which city of குஜராத்? குஜராத்தோட எந்த நகரத்துல மில்லியன் மைன்ஸ் டெக் பார்க் வந்து திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா அகமதாபாத்ல. இந்தியா recently received its 4th S-400 air defense system from which country? இந்தியா சமீபத்துல தன்னோட 4வது S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை எந்த நாட்டிலிருந்து பெற்றது அப்படின்னா ரஷ்யால இருந்து. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா recently allowed euthanasia of which category of stray dogs? தெரு நாய்களின் எந்த வகையினருக்கு கருணை கொலை செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்துல அனுமதி அளித்துள்ளது அப்படின்னா வெறிநாய்க்கடி நோய் தாக்கிய குணப்படுத்த முடியாத மற்றும் ஆபத்தான தெருநாய்கள். ஓகே, சோ இத வந்து என்ன பண்ணிக்கலாம், கருணை கொலை வந்து பண்ணலாம். ஓகேவா. Recently, which country became Bangladesh second largest trading partner, surpassing US? அமெரிக்காவை முந்தி சமீபத்துல வங்கதேசத்தோட 2வது பெரிய வர்த்தக பங்காளியாக மாறிய நாடு எது அப்படின்னா இந்தியா. Which Russian president is scheduled to attend BRICS Summit 2026 in New Delhi? புதுடில்லியில நடைபெற உள்ள 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுல கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ள ரஷ்ய அதிபர் யாரு அப்படின்னா விளாடிமிர் புதின். வேர்ல்டு பீ டே. ஒவ்வொரு ஆண்டும் உலக தேனீக்கள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா மே 20ல. இந்தியன் ரயில்வேஸ் ரீசெண்டா வந்து 238 கோடி ரூபாய் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அப்கிரேட் த பிளான் ஃபார் விச் ரயில்வே செக்ஷன்? எந்த ரயில்வே செக்ஷனை அப்ரூவ் பண்றதுக்கு 238 கோடி ரூபாய் அப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜம்மு கத்ரா செக்ஷன். இந்திய ரயில்வே சமீபத்துல எந்த ரயில்வே பிரிவிற்காக 238 கோடி மதிப்பிலான மேம்பாட்டு திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது அப்படின்னா ஜம்மு கத்ரா பிரிவுக்கு. Which of the following states was the கங்கம்மா ஜத்தரா ஃபெஸ்டிவல்? சோ முக்கியமான கொஸ்டின். கங்கம்மா ஜத்தரா திருவிழா எந்த மாநிலத்துல நடைபெற்றது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்துல. Where has India's first integrated CCUS field lab been established? இந்தியாவோட முதல் ஒருங்கிணைந்த CCUS கார்பன் பிடிப்பு பயன்பாடு மற்றும் சேமிப்பு இந்த ஆய்வகம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா ஐஐடி பாம்பேல. Which of the following countries was the 21st session of the United Nations Forum on Forest Health? காடுகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட 21வது கூட்டத்தொடர் எங்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுல. இந்தியன் கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் மனிந்திரா அகர்வால் was recently elected fellow of which prestigious scientific institution? இந்திய கணினி விஞ்ஞானி மனிந்திரா அகர்வால் சமீபத்துல எந்த மதிப்புமிக்க அறிவியல் நிறுவனத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா ராயல் சொசைட்டி. Which state is set to commission its first major clean energy project as part of its renewable energy expansion? தனது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக முதலாவது பெரிய தூய்மையான எரிசக்தி திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். Prime Minister Modi recently received Agricola Medal from which international organization? பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்துல எந்த சர்வதேச அமைப்புல இருந்து அக்ரிகோலா பதக்கத்தை பெற்றார் அப்படின்னா
ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், உணவு மற்றும் வேளாண் அமைப்பு. Which organization is the nodal agency for the National One Health Mission? தேசிய ஒரே ஆரோக்கிய இயக்கத்திற்கான முதன்மை முகமை எந்த அமைப்பு அப்படின்னா ICMRன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில். பர்தா வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? பர்தா வனவிலங்கு சரணாலயம் வந்து குஜராத்ல இருக்கு. Which book won the 2026 International Booker Prize, becoming the first novel translated from Chinese, Mandarin Chinese to receive the award? 2026 சர்வதேச புக்கர் பரிசை வென்றதன் மூலம் மாண்டரின் சீன மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு இந்த விருதை பெற்ற முதல் நாவல் என்ற பெருமையை பெற்ற புத்தகம் எது? எது அப்படின்னா தைவான் டிராவலாக். அருணாச்சல் கிவி மிஷன் லான்ச்ட் இன் 2026 மெயின்லி எய்ம்ஸ் டு. 2026ல தொடங்கப்பட்ட அருணாச்சல கிவி இயக்கம் எதை நோக்கமாக கொண்டுள்ளது? கிவி மதிப்பு சங்கிலிகள், ஏற்றுமதி மற்றும் குளிர்பதன சேமிப்பு. 68th governing body meeting of Asian Productivity Organization was hosted in which Indian city? ஆசிய உற்பத்தி திறன் அமைப்போட 68வது ஆளுமன்ற குழு கூட்டம் எந்த நகரத்துல நடத்தப்பட்டது அப்படின்னா புதுடில்லியில. இந்தியா assumed the chairmanship of the Regional Cooperative Agreement for 2026 under which international organization? எந்த சர்வதேச அமைப்பின் கீழ் 2026ஆம் ஆண்டுக்கான பிராந்திய கூட்டுறவு ஒப்பந்தத்தின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது அப்படின்னா IAEA. ஓகேவா? IAEA என்னன்னா இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. Why is anti-terrorism day observed in India on May 21st? இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் மே 21 அன்று பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. எதுக்காக அப்படின்னா ராஜீவ்காந்தியோட நினைவு நாள் வந்து மே 21. அதை குறிக்கும் வகையில் மே 21 வந்து பயங்கரவாத எதிர்ப்பு தினம். ஓகேவா? டு அப்சர்வ் த டெத் ஆனிவர்சரி ஆஃப் ராஜீவ் காந்தி. வேர்ல்டு மெட்ராலஜி டே, உலக அளவியல் தினம் வந்து எப்போ? மே 20. Which Indian state became the first to create a dedicated cabinet level artificial intelligence portfolio in 2026? 2026ஆம் ஆண்டில் செயற்கை நுண்ணறிவுக்கான பிரத்யேக அமைச்சரவை அந்தஸ்திலான துறையை உருவாக்கிய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. Where did Defense Minister Rajnath Singh inaugurate the Indian War Memorial in 2026? பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மே 2026ல இந்திய போர் நினைவிடத்தை எங்கு திறந்து வைத்தார் அப்படின்னா சியோல், தென்கொரியால. Which river is at the center of India's newly accelerated hydropower projects after the suspension or freeze of the Indus Waters Treaty? சிந்து நதி நீர் ஒப்பந்தம் முடக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் புதிதாக வேகப்படுத்தப்பட்ட நீர்மின் திட்டங்களின் மையமாக இருக்கும் நதி எது அப்படின்னா ஷனாப் ரிவர். ஓகேவா? சோ ஷனாப் ரிவர். What is the name of India's first exchange traded weather derivatives contract launched by NCDEX in 2026? 2026ல NCDEX அமைப்பால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வர்த்தக மைய வானிலை வழித்தோன்றல் ஒப்பந்தத்தோட பெயர் என்ன? இதோட நேம் என்ன அப்படின்னா ரெயின் மும்பை. Why was India Africa Forum Summit postponed in 2026? 2026ல இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாடு ஏன் ஒத்திவைக்கப்பட்டது? சோ எதுக்காக அப்படின்னா ஆப்பிரிக்காவுல சில இடத்துல எபோலா வைரஸ் பரவல் இருந்ததுனால அதை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. Which country officially joined India's Shukrayan mission to Venus in 2026? 2026 சுக்ரன் கிரகத்திற்கான இந்தியாவின் சுக்ராயான் திட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக இணைந்த நாடு எது அப்படின்னா ஸ்வீடன். Which state was ranked as the best eastern state in rural sanitation in the Gramin Swachhta Sarveshkan 2025? கிராமின் ஸ்வச்த சர்வேஷ்கான் 2025 இப்படி கிராமப்புற தூய்மையில் சிறந்து விளங்கிய கிழக்கு மாநிலமாக தரவரிசைப்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். லோக்டாக் லேக் that was recently seen in news. லோக்டாக் லேக் எங்க இருக்கு அப்படின்னா மணிப்பூர்ல இருக்கு. நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. கும்பல்கார்க் Fort recently recognized for having the world's second longest surviving wall is located in which state? உலகின் இரண்டாவது மிக நீளமான சுவரை கொண்ட கோட்டையாக சமீபத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கும்பல்கர் கோட்டை வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின். வாமன் வேன் is a new ecological and educational initiative launched by which state or UT? வாமன் வேன் என்ற புதிய சுற்றுச்சூழல் மற்றும் கல்விசார் முயற்சி எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேச வனத்துறையால் தொடங்கப்பட்டது அப்படின்னா டெல்லி. Tripti Mukherjee, who was recently selected for the Padma Shri, is associated with which traditional Indian art form? பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்தி முகர்ஜி எந்த பாரம்பரிய கலை வடிவத்துடன் தொடர்புடையவர்? எது அப்படின்னா காந்தா தையல் எம்ப்ராய்டரி. ஓகே, காந்தா ஸ்டிச் எம்ப்ராய்டரி.
Which date International Day for Biological Diversity celebrated? 2026ஆம் ஆண்டின் சர்வதேச பல்லுயிர் பெருக்க தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 22 மே. Which football club won its maiden Indian Super League title 2026 ending 22-year wait? 22 ஆண்டுகால காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து 2026ல தனது முதல் இந்தியன் சூப்பர் லீக் பட்டத்தை வென்ற கால்பந்து அணி எது அப்படின்னா ஈஸ்ட் பெங்கால் ஃபுட்பால் கிளப். ஓகேவா, எஃப்சி. Under which project were African cheetah reintroduced into India after becoming extinct in 1952? 1952ல அழிந்து போன ஆப்பிரிக்க சிறுத்தைகள் எந்த திட்டத்தின் மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டன அப்படின்னா ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் கீழ். Which state has announced the creation of India's first dedicated department for senior citizen? மூத்த குடிமக்களுக்காக இந்தியாவுல செப்பரேட்டா ஒரு பிரத்யேகமான துறையை உருவாக்க போவதாக அறிவித்துள்ள மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகேவா, முக்கியமான கொஸ்டின். Which international financial institution launched a $10 billion support facility in 2026 for countries affected by the Middle East conflict? மத்திய கிழக்கு மோதல்களால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு உதவுவதற்காக $10 பில்லியன் உதவி திட்டத்தை தொடங்கிய சர்வதேச நிதி நிறுவனம் எது அப்படின்னா ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்னு சொல்லக்கூடிய ஆசிய உள்கட்டமைப்பு முதலீட்டு வங்கி. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா பெய்ஜிங், சைனால இருக்கு. Department of Space approved new common technical facilities in which two Indian states? 2026ல விண்வெளித்துறை எந்த இரு மாநிலங்களில் புதிய பொதுவான தொழில்நுட்ப வசதிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? குஜராத் மற்றும் தமிழ்நாட்டுக்கு. What is the primary objective of Centre's proposed high power demography mission? மத்திய அரசால முன்மொழியப்பட்ட உயர்தர மக்கள் தொகையின் இயக்கத்தின் முக்கியமான நோக்கம் என்ன? மக்கள் தொகை மாற்றங்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவலை என்ன பண்றது? நிர்வகித்தல். Which Venezuelan leader is scheduled to visit India in 2026 for talks related to oil sales and energy cooperation? எண்ணெய் விற்பனை மற்றும் எரிசக்தி ஒத்துழைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்காக 2026ல இந்தியாவுக்கு வருவதற்கு திட்டமிட்டுள்ள வெனிசுலியாவோட தலைவர் யார் அப்படின்னா டெல்சி ரோட்ரிக்ஸ். Why did India postpone the first International Big Alliance Summit scheduled in New Delhi? புதுடில்லியில திட்டமிட்டிருந்தபடி முதலாவது சர்வதேச பெரிய பூனைகள் கூட்டணி உச்சி மாநாட்டை இந்தியா ஏன் ஒத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா ஆப்பிரிக்கா மன்ற உச்சி மாநாடு மறுதேதிக்கு மாற்றப்பட்டதன் காரணமாக. ஓகேவா, ஏன்னா ஆப்பிரிக்கால எபோலா வைரஸ் பரவுறதுனால அந்த உச்சி மாநாடை இன்னொரு தேதிக்கு மாத்திருக்காங்க. அதனால ஐபிசிஏவோட அந்த இன்டர்நேஷனல் பிக்கெட் அலையன்ஸோட மாநாட்டையும் என்ன பண்ணிருக்காங்க, ஒத்தி வச்சிருக்காங்க. Who became India's first Air Force first female flying instructor? சமீபத்துல இந்திய விமானப்படையோட முதல் பெண் பறக்கும் பயிற்றுவிப்பாளர் யார் அப்படின்னா சான்யா. Which district in Odisha is originally associated with the traditional Bomkai weaving tradition? ஒடிசாவோட எந்த மாவட்டம் பொம்காய், ஓகே பொம்காய் ஆர் பொம்காய், ஓகே பொம்காய் நெசவு மரபுடன் தொடர்புடையது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட். Ministry of Social Justice and Empowerment launched ஜீவன் mobile application for which group of people? சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஜீவன் கூடிய ஒரு மொபைல் ஆப் தொடங்கியிருக்காங்க. யாருக்காக அப்படின்னா சீனியர் சிட்டிசன், மூத்த குடிமக்களுக்காக. அம்பாசாரி லேக் that was recently seen in news located in which state? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட அம்பாஜாரி ஏரி எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரால இருக்கு. ஹரியானாவோட ஃபர்ஸ்ட் Constellation Garden has been developed at which wildlife sanctuary? ஹரியானாவின் முதல் நட்சத்திர கூட்ட பூங்கா எந்த வனவிலங்கு சரணாலயத்துல உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா சரஸ்வதி வனவிலங்கு சரணாலயம். சந்திராயன் 3 received which prestigious international award in 2026? சந்திராயன் 3 திட்டம் 2026ஆம் ஆண்டில் எந்த மதிப்புமிக்க சர்வதேச விருதை பெற்றது? எது அப்படின்னா கோடாட் விண்வெளி விருது. வேர்ல்டு டர்ட்டில் டே, உலக ஆமைகள் தினம் மே 23. அடுத்த கொஸ்டின். Gurinder Veer Singh became the fastest Indian sprinter by completing 100 meter race in எவ்வளவு நேரத்துக்குள்ள முடிச்சிருக்காங்க? 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை எவ்வளவு நேரத்துக்குள்ள கடந்து குரிந்தர் வீர் சிங் அதிவேக இந்திய ஓட்டப்பந்தய வீரர் அப்படிங்கக்கூடிய சாதனையை படைத்தார்? எவ்வளவு நேரம் அப்படின்னா 10.09 வினாடிகள்ல. இந்தியா அண்ட் சிப்ரஸ் சைன் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் வித் இன் விச் இயர்? இந்தியாவும் சிப்ரஸும் சேர்ந்து இல்ல சைப்ரஸும் சேர்ந்து உத்திபூர்வ கூட்டாண்மை ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. எப்ப கையெழுத்திட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இந்தியா அண்ட் சைப்ரஸ் சைன்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இன் விச் இயர்? 2026.
In which Chinese province did the deadly coal mine explosion occur? சீனாவோட எந்த மாகாணத்துல பயங்கர நிலக்கரி சுரங்க வெடிப்பு ஏற்பட்டது அப்படின்னா ஷான்ஷி. ராகவ் சந்தா was appointed as the chairman of which Rajya Sabha committee? ராகவ் சதா எந்த மாநிலங்களவை குழுவோட தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா கமிட்டி ஆன் பெட்டிஷன்ஸ். மேஜர் அபிலாஷா பாரக் received which prestigious United Nation award? மேஜர் அபிலாஷா பாரக்குக்கு எந்த மதிப்புமிக்க ஐநா விருது வழங்கப்பட்டது அப்படின்னா ஐநா ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது. Who has been reappointed as the prestigious Commonwealth Chess Association? காமன்வெல்த் சதுரங்க சங்கத்தோட தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா பாரத் சிங் சவுகான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கும்பல்கர்க் ஃபோர்ட் வந்து எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ ராஜஸ்தான்ல இருக்கு. கும்பல்கர்க் ஃபோர்ட் வந்து ராஜஸ்தான்ல இருக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் held talks with which US leader ahead of the Quad meeting? குவாட் கூட்டத்துக்கு முன்னதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் எந்த அமெரிக்க தலைவரோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்? மார்க்கோ ரூபியோ. வேர்ல்டு ஃபுட்பால் டே, உலக கால்பந்து தினம் எப்போ அப்படின்னா மே 25. நீங்க தனித்தனியா உட்கார்ந்து டேஸ் படிக்காதீங்க, கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய டேஸ் படிச்சீங்கனாலே போதும். வேர்ல்டு தைராய்டு டே, உலக தைராய்டு தினம் மே 25. ரீசன்ட்லி லான்ச்டு பவ்யா ஸ்கீம் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எய்ம்ஸ் டு? இந்திய அரசால சமீபத்துல தொடங்கப்பட்ட பவ்யா திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் 100 உலகத்தரம் வாய்ந்த தொழிற் பூங்காக்களை மேம்படுத்துதல். டெவலப் 100 வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அக்ராஸ் இந்தியா. India recently emerged as the global leader in issuing internationally recognized certificates of compliance under which international agreement? எந்த சர்வதேச ஒப்பந்தத்தின் கீழ சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட இணக்க சான்றிதழ்களை வழங்குவதில் இந்தியா உலகளவில் முதலிடம் பிடித்துள்ளது? எது அப்படின்னா நாகாயா நெறிமுறை. லேக் கரீபா that was recently seen in news located between which two countries? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட கரீபா ஏரி வந்து எந்த 2 நாடுகளுக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜாம்பியா மற்றும் ஜிம்பாப்வே. இந்த ஜாம்பியா ஜிம்பாப்வேவோட கேபிட்டல் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Which institution developed the planned open CRISPR-1 இல்லனா CRISPR-1 genome editing platform? planned open C என்னது open C RISPR-1 மரபணு எடிட்டிங் தளத்தை உருவாக்கிய நிறுவனம் எது அப்படின்னா இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். Indian Agricultural Research Institute. Which organization released the ease of doing research and development in India? இந்தியாவுல ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை எளிதாக மேற்கொள்ளுதல் அப்படிங்கக்கூடிய அறிக்கையை வெளியிடக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா நிதி ஆயோக். பைலேட்ரல் நாவல் எக்ஸசைஸ் வருணா பிட்வீன் விச் டூ கண்ட்ரி? வருணா இருதரப்பு கடற்படை பயிற்சிங்கிறது இந்தியாவுக்கும் எந்த நாட்டுக்கும் இடையிலான பயிற்சி அப்படின்னா பிரான்ஸ். இந்தியா அண்ட் பிரான்ஸுக்கு இடையிலான கடற்படை பயிற்சி தான் வருணா. Recently, which players has become the highest earning player in IPL history? IPL வரலாற்றிலேயே அதிக அளவு சம்பாதிக்கக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய வீரர் யாரு அப்படி விளையாட்டு வீரர் யாரு அப்படின்னா விராட் கோலி. Taiwan Travelogue, which has recently been awarded internationally, was written in which language? தைவான் டிராவலாக், ஓகேவா, சர்வதேச விருது வந்து கொடுத்திருக்காங்க. இப்பதான் பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. தைவான் டிராவலாக் நாவல் எந்த மொழியில எழுதப்பட்டது அப்படின்னா மேண்டரின் சைனீஸ் மொழியில. Who won the 2026 யூரோப்பா லீக் டைட்டில்? 2026 யூரோப்பா லீக் பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னா ஆஸ்டன் வில்லா. Which two scientists of Indian origin were honored with South Africa's highest civilian award, Order of மபுங்கப்பே? தென்னாப்பிரிக்காவோட உயரிய குடிமகன் விருதான ஆர்டர் ஆஃப் மபுங்குப்பே விருது வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த 2 விஞ்ஞானிகள் யாரு அப்படின்னா பேராசிரியர் சலீம் அப்துல் கரீம், பேராசிரியர் கீர்த்தன் தேடா. Kerala recently launched Project Zero to combat corruption in the state. Which agency is primarily responsible for implementing this initiative? மாநிலத்துல ஊழலை ஒழிப்பதற்காக கேரளா வந்து ப்ராஜெக்ட் ஜீரோங்க கூடிய ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த முன்முயற்சியை செயல்படுத்துவதற்கு முதன்மையான பொறுப்பான முகமை எது அப்படின்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் பியூரோ, விஜிலன்ஸ் மற்றும் ஊழல் தடுப்பு பணியகம். ரீசன்ட்லி டிஸ்கவர்ட் லோக்டாக் புரோட்டோ கிளஸ்டர் இஸ் லொகேட்டட் டு விச் ஃபீல்டு? சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட லோக்டாக் புரோட்டோ கிளஸ்டர் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னா அஸ்ட்ரானமி அண்ட் கேலக்சி ஃபார்மேஷன். Which country plans to launch its first nuclear powered submarine by the mid 2030s? 2030களின் நடுப்பகுதிக்குள் தனது முதல் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை தொடங்க திட்டமிட்டுள்ள நாடு எது அப்படின்னா தென்கொரியா. India and Canada have set a target to increase bilateral trade to how much by 2030?
இந்தியாவும் கனடாவும் 2026க்குள்ள இருதரப்பு வர்த்தகத்தை எவ்வளவு உயர்த்த டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 பில்லியன் அமெரிக்க டாலராக. வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் மெடிக்கல் மியூசியம்? த மியூசியம் ஆஃப் மெடிக்கல் ஆர்ச்சிவ்ஸ் இன்னாகிரேட்டட். இந்தியாவோட முதல் தனியார் மருத்துவ அருங்காட்சியகமான மருத்துவ ஆவண காப்பக அருங்காட்சியகம் எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னா திருவனந்தபுரத்துல. Which of the following AI-based platforms was developed by the Indian Army for logistics and sustainment operation? தளவாடங்கள் மற்றும் விநியோக பராமரிப்பு செயல்பாடுகளுக்காக இந்திய ராணுவத்தால உருவாக்கப்பட்ட AI அடிப்படையிலான தளம் எது அப்படின்னா Q-Force. India will participate the first time World Apnea Pool Championship held in which country? எந்த நகர்ல நடக்க உள்ள அப்னியா பூல் சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்து பங்கேற்க உள்ளது அப்படின்னா புட்டாபெஸ்ட். ஓகே, அதோட கேபிட்டல் வந்து என்னது? ஹங்கேரியோட கேபிட்டல் புட்டாபெஸ்ட், அப்படிதானே? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் AI அண்ட் டிஜிட்டல் வாட்டர் சமிட் 2026 will be hosted in which city? இந்தியாவின் முதலாவது தேசிய AI மற்றும் டிஜிட்டல் நீர் உச்சி மாநாடு எங்க நடத்தப்பட உள்ளது அப்படின்னா பெங்களூர்ல. PMAJAY portal அஜய் மொபைல் ஆப் were launched to improve implementation of which scheme? எந்த திட்டத்தின் செயலாக்கத்தை மேம்படுத்துவதற்காக PMAJAY அஜய் போர்ட்டல் அல்லது அஜய் செயலி தொடங்கப்பட்டுள்ளது? எதுக்கு அப்படின்னா பிரதான் மந்திரி அனுசூசித் ஜாதி அபியுதயா யோஜனா. Recently overtook which country to become Sri Lanka's second largest export destination in 2026? 2026ல இலங்கைக்கான 2வது பெரிய ஏற்றுமதி நாடாக மாறுவதற்கு இந்தியா சமீபத்துல எந்த நாடை முந்தி இருக்கும் அப்படின்னா யுனைடெட் கிங்டம். National Sports Governance Reform Act 2025 recently seen in news. Provide for the establishment for which two new bodies? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட தேசிய விளையாட்டு நிர்வாக சீர்திருத்த சட்டம் 2025 எந்த 2 புதிய அமைப்புகளை உருவாக்க வழி செய்கிறது அப்படின்னா தேசிய விளையாட்டு வாரியம் மற்றும் தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம். China Shenzhou 23 mission was launched to which space station? சீனாவோட சென்ஷோ 23 விண்கலம் எந்த விண்வெளி நிலையத்திற்கு ஏவப்பட்டது அப்படின்னா தியாங்கோங். Who authored the book titled The Library Man of India, which was recently launched by Vice President CP Radhakrishnan? துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களால் சமீபத்தில் வெளியிடப்பட்ட தி லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா PN பணிக்கர். ஓகே, அடுத்த கொஸ்டின். Who is the Director General of Narcotics Control Bureau, whose tenure has been extended by the central government until July 2026? போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தோட தலைமை இயக்குனராக இருக்கும் யாரோட பதவி காலத்தை மத்திய அரசு ஜூலை 2027 வரை நீட்டித்துள்ளது அப்படின்னா அனுராக் கார்க். During his 2026 diplomatic engagements, Prime Minister Modi gifted chalk cow from Manipur to the Queen Mother of which country? தனது 2026 பயணங்களின் போது பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூரோட சாக் கவ் அதாவது கருப்பு அரிசி எனப்படும் பொருளை எந்த நாட்டோட குயின் மதருக்கு பரிசா வழங்கினார் அப்படின்னா UAE, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே. Which city in Madhya Pradesh will host the Yoga Mahotsav 2026 as part of the countdown to the International Day of Yoga? சர்வதேச யோகா தினம் 2026க்கான ஆரம்ப கவுண்டவுனின் ஒரு பகுதியாக மத்திய பிரதேசத்தோட எந்த நகரம் யோகா மகோத்சவ் 2026 நிகழ்வை நடத்த உள்ளது? எது அப்படின்னா கஜுராஹோ. Third India Nordic Summit 2026 was held in which country? Oslo, Norway. மூன்றாவது இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா ஒசலோ, நார்வேல. Which private space company won NASA's contract for the first 3 planned unscrewed lunar mission? திட்டமிடப்பட்ட 3 மனிதரற்ற சந்திர பயணங்களில் முதலாவது பயணத்திற்கான நாசாவின் ஒப்பந்தத்தை வென்ற தனியார் விண்வெளி நிறுவனம் எது அப்படின்னா ப்ளூ ஆர்ஜின். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஜியோதெர்மல் பவர் ப்ராஜெக்ட் எங்க டெவலப் பண்றாங்க? இந்தியாவின் முதல் புவி வெப்ப ஆற்றல் திட்டம் எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல உருவாக்கப்பட்டு வருகிறது அப்படின்னா லடாக்ல. பக்சா டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? பக்சா புலிகள் காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னா மேற்கு வங்கத்துல இருக்கு. How many people did the present the பத்மபூஷன் அவார்டு? 2026ல குடியரசுத் தலைவர் எத்தனை பேருக்கு பத்மபூஷன் விருது வழங்கினார் அப்படின்னா 13 பேருக்கு. Which sector is the AI Engage initiative launched by the Quad nations primarily related to? Quad நாடுகளால் தொடங்கப்பட்ட AI Engage முன்முயற்சி எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சர், நவீன விவசாயம். Which country did the Indian origin mother son duo Parveen Rani and Tushar win mayoral election in different regional councils?
இந்திய வம்சாவளியை சேர்ந்த தாய் மகன் டியோ ஓகேவா பர்வீன் ராணி மற்றும் துஷார் ஆகியோர் எந்த நாட்டின் வெவ்வேறு பிராந்திய கவுன்சில்களில் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றனர் எங்க அப்படின்னா பிரிட்டன்ல. Which Indian city did a suspected case of the Ebola virus surface for the first time after the World Health Organization declared it's a global health concern? உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸை சர்வதேச சுகாதார கவலை என அறிவித்த பிறகு இந்தியாவில் முதல் முறையாக எந்த நகரத்தில் எபோலா பாதிப்பு இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டது எங்க அப்படின்னா பெங்களூர்ல. Recently discussed National Data Governance Framework Policy was released by which ministry? சமீபத்துல விவாதிக்கப்பட்ட தேசிய தரவு ஆளுகை கூட்டமைப்பு கொள்கை எந்த அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டது அப்படின்னா மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. NVS-02 satellite recently launched by ISRO is part of which indigenous system? இஸ்ரோவால சமீபத்துல ஏவப்பட்ட NVS-02 செயற்கைக்கோள் எந்த உள்நாட்டு அமைப்போட ஒரு பகுதி அப்படின்னா நாவிக். Primary goal of the Global Plastic Pollution Treaty is to completely eliminate plastic pollution by which year? உலகளாவிய பிளாஸ்டிக் மாசு ஒப்பந்தத்தின் முதன்மை நோக்கம் எந்த வருஷத்துக்குள்ள பிளாஸ்டிக் மாசுபாட்டை ஒழிக்கணும்? 2040க்குள்ள. ஜல் பரப் வைல்ட் லைஃப் சப்போர்ட் campaign was launched by which state government? ஜல் பரப் வனவிலங்கு ஆதரவு பிரச்சாரம் எந்த மாநில அரசால் தொடங்கப்பட்டது அப்படின்னா குஜராத்தால. அடுத்து பாருங்க, பெல்கோரோட் ரீஜியன் that was recently seen in news located in which country? சமீபத்துல செய்திகள்ல காணப்பட்ட பெல்கரோட் பிராந்தியம் எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யால. Russia's first nuclear power plant Kazakhstan will be built by which Russian state-owned corporation? கசகஸ்தான்ல ரஷ்யாவின் முதல் அணுமின் நிலையத்தை கட்ட உள்ள ரஷ்ய அரசுக்கு சொந்தமான நிறுவனம் எது அப்படின்னா ரோசாட்டோம். பஷீர் பதீர் who passed away at the age of 91 primarily associated with which literary form? தனது 91 வயதுல காலமான பஷீர் பதீர் முதன்மையாக எந்த இலக்கியத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஹசல். Who has been appointed as the Delhi BJP president on 28 May 2026? டெல்லி பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஹர்ஷ் மல்கோத்ரா. Which United Nations honor will be awarded to Indian peacekeepers? 2026ஆம் ஆண்டில் இந்திய அமைதிப்படை வீரர்களுக்கு மரணத்திற்கு பின் எந்த ஐநா உயரிய விருது வழங்கப்பட்டது? யாருக்கு அப்படின்னா டாக் ஹேமர் ஷீல்ட் பதக்கம். ஓகேவா? ஓகே, ஸோ அந்த பதக்கத்தோட நேம் என்ன அப்படின்னா டாக் ஹேமர் ஷீல்ட் பதக்கம். India's first solar power projects operated by women's self-help group were inaugurated in which state? மகளிர் சுய உதவி குழுக்களால் இயக்கப்படும் இந்தியாவின் முதல் சூரிய மின்சக்தி திட்டங்கள் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளன அப்படின்னா தெலுங்கானால. டாக்டர் கே சிவகுமார் who is likely to become the next CM of Karnataka is currently serving as the Deputy CM of Karnataka. ஓகே, கர்நாடகாவின் அடுத்த, ஸோ இது வந்து இப்போ அப்டேட் ஆயிருச்சு அப்படிதானே? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் நீங்க படிக்க வேண்டாம். சிக்கிம் became India's first fully literate state under which central government program? மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் சிக்கிம் இந்தியாவின் 5வது முழுமையான எழுத்தறிவு பெற்ற நகரமாக மாறியது? இப்பதான் சொன்னேன், இந்த உல்லாஸ் மூலமா தான் என்ன பண்றாங்க, 0% கூட டிராப் அவுட் இல்ல, ஃபுல்லாவே எழுத்தறிவு பெற்ற மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க. சார்தாக் பிடிஎஸ் ஸ்கீம் அப்ரூவ்ட் பை த யூனியன் கேபினெட் இஸ் ரிலேட்டட் டு விச் செக்டார்? மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட சார்தாக் பிடிஎஸ் திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னா பொது விநியோக திட்டம். Which state became the first state in Northeast India to pass the Uniform Civil Code Bill? 2026ஆம் ஆண்டில் பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றிய வடகிழக்கு இந்தியாவோட முதல் மாநிலம் எது அப்படின்னா அஸ்ஸாம். 236 கோடி மிஷன் குயின் பைனாப்பிள் launched in Tripura aims to promote which GI tagged fruit? திரிபுராவுல தொடங்கப்பட்ட 236 கோடி மதிப்பிலான மிஷன் குயின் பைனாப்பிள் எந்த புவிசார் குறியீடு பெற்ற பழத்தை ஊக்குவிப்பதற்காக நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா குயின் அன்னாச்சி பழம். ஓகேவா? இப்போ நம்ம மே மந்த்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 300 கரண்ட் அஃபேருக்கு மேலேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ தமிழ் மீடியம் கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் 2 பேருக்கும் நம்பர் போட்டதுனாலதான் 546 வந்திருக்கு. அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வந்திருக்கு, ஒரு 270 கொஸ்டின் வந்து இன்னைக்கு மே மந்த்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு 120 கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒரு 400 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 300க்கும் மேல நான் சொல்லியிருந்தேன். அக்யூரேட்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 400 கொஸ்டின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியாச்சு மே மந்த்ல. இதே மாதிரி ஜூன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 400 கொஸ்டின் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவையும் பாத்துருங்க. 2 பார்ட்டா போட்டிருப்போம். ஓகே, 400 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை 2 பார்ட்டா போட்டிருப்போம். ஆல்ரெடி ஜூன் 2026ல ஒரு 2 பார்ட் வீடியோ கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இப்போ மே 2026ல இதோட 2 பார்ட்டோட வீடியோ வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் எல்லாமே எனக்கு வேணும், குரூப் டியோட கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CA PDF+ டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த கரண்ட் அஃபேர் வந்து இப்ப லாஸ்ட்டா படிக்கும்போது தான் 400, 500, 2000 போது. அதே டெய்லி படிச்சிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின் 25 கொஸ்டின் அப்படின்னு அதுலயே நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இனி அப்கமிங்ல வரக்கூடிய ரயில்வே, எஸ்எஸ்சி எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஸோ டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து கரண்ட் அஃபேர் படிக்கணும் அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டியோட கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா ஃபீஸ் வந்து 999. இப்போ குரூப் டிக்கு மட்டும் எனக்கு 8 மாசத்தோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் போதும் மேம்ங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லைஃப் டைம் வேலிடிட்டினா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி மேக்ஸ், சயின்ஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டினா 2499. ஆனா குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட் 999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம கரெக்டா படிக்க ஆரம்பிங்க. எல்லாமே நம்ம ஆப்ல பெர்ஃபெக்ட்டா குடுத்துருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.